ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்று காலையிலேயே ஒரு முக்கியமான வாக்குறுதியை முதல்வர் கொடுத்து வீடியோ வெளியிட்டிருக்காரு சார். 2000 ரூபாயாக உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அதே போல முன்பணமாக வங்கி கணக்குகள்ல வரவும் வைக்கப்பட்டிருக்கு. எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த வாக்குறுதியை? தேர்தல் வர இருக்கிற நிலையில இந்த வாக்குறுதி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பாக்குறீங்க? தேர்தல்கள் அதிரடி. இதுல பொதுவாக நடைமுறையில இருக்கிற திட்டங்களுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதிப்பதில்லை. எடுத்துக்காட்டாக பீகார் மாநிலத்தில் 10,000 ரூபாய் அறிவித்தார்கள். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அது தொடரத்தான் செய்தது. கிட்டத்தட்ட 1-2 மாத கால பிரச்சார காலகட்டத்தில் அது வரத்தான் செய்தது. முதலமைச்சர் அவர் ஒரு காரணம் கூறியிருக்கிறார். அவருக்கு ஒருவேளை அது ஏதாவது அப்படியான தகவல்கள் கிடைத்திருக்கலாம். ஆனால் தற்போது வழங்கப்பட்டு வருகிற 1000 ரூபாய், அதுபோக கோடைகால சிறப்பு நிதி, அதுதான் இதை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆக மொத்தம் 5000 ரூபாய் வந்து விடுகிறது. ஏற்கனவே பொங்கலை ஒட்டி ஒரு 3000 ரூபாய். ஆக இந்த 1.5 மாத காலகட்டத்திற்குள் கிட்டத்தட்ட 8000 ரூபாய், அதாவது பீகார் மாநிலத்தின் 10,000 ரூபாய்க்கு சமமாக வருகிறது. அதுபோக அறிவிப்பு, இனிமேல் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று. அந்த அறிவிப்பு தேர்தலுக்கு பிறகுதான் நடைமுறைப்படுத்தப்படும். அப்படியானால் தேர்தலுக்கு திமுக பெரிய அளவுக்கு தயாராகிறது என்றுதான் அர்த்தம். திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி போய்விடுமோ அல்லது திமுக கூட்டணி பலவீனப்பட்டு விடுமோ என்று உணரப்படுகிற அல்லது பேசப்படுகிற சூழலில் இந்த மாதிரியான அறிவிப்புகள் என்பது திமுக கூட்டணியை மேலும் பலப்படுத்தும். எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி திமுக தேர்தலுக்கு தயாராகிறது என்பதைத்தான் முதலமைச்சரின் இந்த வீடியோவும் அறிவிப்பும் உணர்த்துகிறது. தேர்தலுக்கு தயாராகும் விதத்துல முக்கியமான ஒரு அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல குறிப்பிட்டிருந்தாரு, மத்தியில இந்த திட்டத்தை முடக்க பார்க்கிறார்கள். இங்க தமிழ்நாட்டிலையும் அவர்களுக்கு அடிமையாக இருப்பவர்கள் இந்த திட்டத்தை முடக்கதான் பார்த்தாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரே, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? கூறப்படுகிற அரசியல் காரணங்கள் தான் காரணம். இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாகவே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சமீபத்தில் விடுபட்டவர்களுக்கும் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது ஒரு அப்பீல் போட்டு விடுபட்டவர்களுக்கும் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். எனவே மத்திய அரசு முடக்க பார்க்கிறது என்று அவ்வாறு நாம் சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையமும் இதற்கு தடை போடுமா என்பதெல்லாம் கொஞ்சம் சந்தேகம் தான். காரணம், ஏற்கனவே இது திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிற ஒரு திட்டம் என்றாலும் தேர்தல் நேரத்தில் இப்படி மொத்தமாக கொடுக்கும்போது அது ஒரு வகையான ஆதரவு நிலையை உயர்த்தும் என்பது முதலமைச்சரின் கணக்கு. எல்லா மாநிலங்களும் இது நடக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்திலும் இதே மாதிரி தான் நடந்தது. பீகார் மாநிலத்திலும் இதே மாதிரி தான் நடந்தது. அது பாரதிய ஜனதா கூட்டணியின் வெற்றிக்கு உதவியாக இருந்தது. பாரதிய ஜனதா நிதிஷ்குமார் கூட்டணியின் வெற்றிக்கு உதவியாக இருந்தது. எனவே தேர்தல் நேரத்தில் ஒரு அதிரடி அப்படிதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமான விஷயமா பார்ப்பது, இனி வரவிருக்கிற ஆண்டுகளிலே 2000 ரூபாய் மகளிர் உதவி தொகை என்பதை நாம் முக்கியமான விஷயமா பார்க்கலாம். அதாவது திமுக அரசின் முதல் தேர்தல் வாக்குறுதியாக இதை நாம் பார்க்க வேண்டும். ஏற்கனவே 1500 ரூபாய் என்கிற ரீதியிலே அதிமுக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. 10 அறிவிப்புகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டார்கள். அதிலே ஒரு அறிவிப்பு 1500 ரூபாய் என்று இருந்தது. அதை சரி செய்யும் விதமாக அல்லது அதற்கு சவாலாக இருக்கிற விதமாக இந்த 2000 ரூபாய் அறிவிப்பு அப்படி நாம் பார்க்க வேண்டும். இந்த முக்கியமான அறிவிப்பு திமுகவுக்கு ஆதரவலையை ஏற்படுத்தும் அப்படின்னு முதல்வர் நம்புவதாகவும் குறிப்பிட்டீங்க. இந்த மூவை எதிர்கட்சிகள் எதிர்பார்த்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? எதிர்கட்சிகள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், யூக செய்தியாக கூட பத்திரிகைகளிலோ அல்லது நம்மை போன்ற ஊடகங்களிலோ இந்த செய்தி வெளிவரவே இல்லை. எனவே இது ரகசியம் காக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக எதிர்கட்சிகள் இதை எதிர்பார்த்திருக்காது. அதே நேரத்திலேயே பாரதிய ஜனதாவோ பிற எதிர்கட்சிகளோ விமர்சனம் வைக்கும் போது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலே இருக்கிற உதாரணங்கள் சுட்டிக்காட்டப்படும். காங்கிரஸ் கட்சி இப்போது என்ன செய்ய போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் உரிமை தொகை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு திமுகவோட 2.0 ஆட்சியில. அப்படி இருக்கும்போது மாநிலத்தோட நிதியை பொறுத்து அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? பொதுவாக 2 விதமான அபிப்பிராயங்கள் இருக்கு. ஒன்று, இது போல இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர்
இது நல்லதல்ல என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகிறார்கள். ஆனால் நான் கிராமங்களிலே இதை எப்படி பார்க்கிறேன் என்றால் 1000 ரூபாய் வந்தவுடன் யாரும் செலவெல்லாம் செய்வதில்லை, அதை சேமித்து வைக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட பெரிய செலவுக்கு, உதாரணமாக விவசாய குடும்பங்களிலே நடவு அல்லது களை எடுப்பு இப்படி வரும்போது 3000 ரூபாய் 5000 ரூபாய் மொத்தமாக தேவைப்படுகிறது, அதற்கு சேர்த்து வைக்கிறார்கள். அதே போல மகள்கள் அல்லது மகன்கள் படிப்பு செலவுக்கு சேர்த்து வைக்கிறார்கள். யாரும் 1000 ரூபாய் எடுத்து உடனடியாக கன்சியூம் செய்வது இல்லை. எனவே இது பெரிய உதவியாகத்தான் இருக்கிறது. இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் என்பது உதவியாகத்தான் இருக்கிறது. 2000 ரூபாயா உயர்த்தி வழங்கும் போது அதுல இருக்கிற நிதிச்சுமை அது நமக்கு தெரியாது, நிதிச்சுமை என்ன என்று தெரியாது. ஆனால் பொதுவாக இந்தியா முழுவதும் இந்த மாதிரியான ஒரு ஜனரஞ்சகமான திட்டங்களிலே அரசுகள் கவனம் செலுத்துகின்றன. பொருளாதார நிபுணர்கள் இதை ஏற்றுக்கொள்வது இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். நன்றி சார், இணைப்பில் உங்களோட கருத்துக்களை தெரிவித்ததற்கு. ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead.